Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video Unit 1 Metallurgy reduction by metal and auto reduction அத பத்தி தான் பிரீஃபா படிக்க போறோம். சோ உங்களுக்கு நல்லா தெரியும் reduction method வந்து நம்மளோட metallurgical stepல fourth method. சோ இதுக்கு முன்னாடி நம்ம previous videosல மூணு methods பத்தி பார்த்திருக்கோம். So crushing and grinding of ore. The second method வந்து concentration of ore. அதுல 4 methods இருக்கு. அத பத்தி பிரீஃபா படிச்சிருக்கோம். Third method பாத்தீங்கன்னா extraction of ore. So அது extractionல என்ன பண்ணுவோம்னா ஒரு ore அதோட மெட்டல் ஆக்சைடுக்கு extract பண்ணிடுவோம். அந்த fourth method is reduction method. இந்த மெத்தட்ல மெட்டல் ஆக்சைடா இருக்கிற ore we will reduce to crude metal. So அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம் using metal as a reducing agent. So in this process, the metal oxide can be reduced to metal by adding suitable reducing agent such as active metals. அதாவது ஒரு மெட்டலை reducing agent add பண்ணி metal oxide crude metal நம்ம reduce பண்ண போறோம். So நம்ம add பண்ற reducing agent metals நம்ம will be call it as active metals. So இப்ப அது என்னங்கிறது பார்க்கலாம். Some of the active metals are sodium, potassium, calcium, even aluminium கூட ஒரு active metals தான். So இந்த active metals எல்லாம் தான் reducing agents act பண்ணி metal oxides metal reduce பண்ணும். அதுக்கு சில examples நம்ம இப்ப பார்க்கலாம். First example பாருங்க, இது வந்து B2O3, அதாவது போரிக் ஆக்சைடு. இந்த போரிக் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆக்டிவ் மெட்டல் வந்து சோடியம். So sodium கூட ஆட் பண்ண உன்னார this boric oxide has been reduced to boron. போரானா ரெடியூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க Rb2O3, அதாவது ருபீடியம் ஆக்சைடு. இதை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஆட் பண்ற ஆக்டிவ் மெட்டல் வந்து மெக்னீசியம். So this magnesium has reduced the metal oxide, that is rubidium oxide, to rubidium. rubidium மாத்திருச்சு. So இந்த equations எல்லாம் balance பண்றதுக்கு பாத்துக்கோங்க. So Rb2O3 இருந்தா கண்டிப்பா 2 rubidium இருக்கு. So 2 போட்டுக்கோங்க. So எப்பவுமே இதுல odd numbers வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த நம்பரை தூக்கி இங்க ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இங்க போடும்போது இங்க எவ்வளவு வருதோ அதை வந்து நெக்ஸ்ட் ரியாக்டன்ட்க்கு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. So that you will get 3 mg. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, this is titanium dioxide, TiO2. So இந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆக்டிவ் மெட்டல் வந்து மெக்னீசியம். இங்க பாருங்க இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து இப்ப டைட்டேனியம் மெட்டலா ரெடியூஸ் ஆயிருச்சு வித் பை ப்ராடக்ட் மெக்னீசியம் ஆக்சைடு. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, தோரியம் டை ஆக்சைடு, தட் இஸ் THO2. So இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு we have added calcium as the active metal and we are heating it to 1250 Kelvin. So இந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிரும். ஏன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிக்கிறேன். பட் ஸ்டில் இது டெம்பரேச்சர் ரொம்ப ஹையரா இருக்கிறதுனால again I am saying you. So this calcium will remove this oxygen outside. So and it reduces the metal oxides to metal. So இப்போ இங்க பாருங்க தோரியம் with calcium oxide. So நம்மளுக்கு தேவையான மெட்டல் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. So இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு மெட்டலையே ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ரிடக்ஷன் பை மெட்டல். ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு ஃப்ரம் அலுமினியம். இங்க பாருங்க நம்ம இப்ப எடுத்திருக்கிற ஓர் பாத்தீங்கன்னா குரோமியம் ஆக்சைடு Cr2O3. இது கூட நம்ம ஆக்ட் பண்ணிக்கிற ரெடியூசிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அலுமினியம். இது ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் மெட்டல். சோ இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சின்ஸ் அலுமினியம் யூஸ் பண்றதுனால இந்த ப்ராசஸுக்கு பேரு அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓர் எடுத்திருக்கோம், அது கூட அலுமினியம் ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு பேர் நம்ம மிக்சர்னு சொல்றோம். இந்த மிக்சரை நம்ம ஒரு க்ரூசிபிள் எடுத்திருக்கோம். அந்த க்ரூசிபிள் பேரு ஃபயர் கிளே க்ரூசிபிள். ஓகே, இப்ப இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து பர்ன் பண்ணணும். சோ பர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இக்னிஷன் மிக்சர் தேவைப்படுது. அப்படின்னா பர்ன் பண்ணணும்னா ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மிக்சர் வந்து தேவைப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேரியம் பெராக்சைடு, தட் இஸ் BaO2. இந்த பேரியம் பெராக்சைடு கூட மெக்னீசியம் ரிப்பனை வந்து
ஆட் பண்ணிருவீங்க. சோ இந்த மெக்னீசியம் ரிப்பனை வந்து நீங்க வந்து இக்னைட் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் என்ன ஆயிரும்னா இனிஷியேட் ஆயிரும். அப்படின்னா இந்த இக்னிஷியன் மிக்சரை வச்சு இந்த ரியாக்ஷனை வந்து இந்த மிக்சர் ரியாக்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அப்ப என்ன ஆகும், இந்த மெக்னீசியம் வந்து பேரியம் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சோ ரியாக்ட் ஆகும்போது see here magnesium reacts with barium peroxide and gets converted to barium oxide and magnesium oxide. சோ இந்த மாதிரி உங்க ரியாக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். இப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நிறைய ஹீட் வந்து வெளியில வரும். பாருங்க, இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது you will be having a large amount of heat will be evolved. சோ அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா it will be around 2400 degree Celsius. அப்ப அந்த ரியாக்ஷனோட என்தால்பி பாத்தீங்கன்னா it is about 852 kilojoules per mole. சோ இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகும்போது அந்த சிச்சுவேஷன்ல உங்களோட மெட்டல் ஆக்சைடு, அதாவது குரோமியம் ஆக்சைடு வந்து அந்த அலுமினியம் ஆக்டிவ் மெட்டல் கூட சேர்ந்து குரோமியமா ரெடியூஸ் ஆயிரும். So now the metal oxide has been reduced to metal along with Al2O3. So இப்ப இந்த அலுமினியம் வந்து இந்த மெட்டல் ஆக்சைட மெட்டலுக்கு ரெடியூஸ் பண்ணிடுச்சு. So this process is called reduction by metal. Next process பார்க்கலாம், auto reduction. What is meant by auto reduction? So reduction உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸோ அல்லது சல்ஃபைட்ஸோ வந்து கரஸ்பாண்டிங் க்ரூட் மெட்டலுக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ரிடக்ஷன். இப்ப இங்க வந்து ஆட்டோ அப்படின்னாலே நம்ம எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அந்த ஓர்ல இருக்கிற அந்த மெட்டலே வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணி க்ரூட் மெட்டலா கன்வெர்ட் பண்ணிக்கும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து இன்னும் நல்லா புரியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜஸ்ட் நீங்க ஓர் எடுத்துக்கோங்க. ஓர் எடுத்து ஜஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க, ஃப்ரை பண்ணுங்க எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலமா. அப்ப நடக்கும், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஓர்ல ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும், அந்த மெட்டலே ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணி க்ரூட் மெட்டலா மாறிடும். அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ஆட்டோ ரிடக்ஷன். சோ அதனால இந்த ரியாக்ஷனுக்கு எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸும் நமக்கு தேவைப்படாது. சோ அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ லெட் us take cinnabar ore. cinnabar ore எடுத்திருக்கோம். சோ you know cinnabar is mercury sulfide. இத எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மெர்குரி சல்பைட் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்றோம். நான் முன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி we are roasting this mercury sulfide. So இங்க ஈக்குவேஷன்ல பாருங்க, we have taken mercury sulfide and we are roasting the mercury sulfide. So what is happening, this mercury present in this sulfide will act as the reducing agent and reduces itself to crude metal. இது தன்னை தானே crude metal-ஆ ரெடியூஸ் பண்ணிக்கிச்சு. இங்க பாருங்க, மெர்குரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு with sulfur dioxide. So ஒரு எக்ஸ்டர்னல் ரெடியூசிங் ஏஜென்ட் எதுவுமே ஆட் பண்ணாம அந்த ஓர் இருக்கிற அந்த மெட்டலே ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ஆட்டோ ரிடக்ஷன். ஓகே, so hope you all have understood this process. So இதுக்கு ரிலேட்டடான ரிவ்யூ கொஸ்டின்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். So 1 மார்க் பாருங்க, chromium oxide can be reduced by an, so அந்த ப்ராசஸ் நான் உங்ககிட்ட இப்பதான் பார்த்தோம், அலுமினியம் கூட ஆக்ட் பண்ணி தான் ரெடியூஸ் பண்ண முடியும். So that process is called as aluminothermic process. Next question பாருங்க, in aluminothermic process the ignition mixtures are, இப்பதான் பார்த்தோம், magnesium ribbon and barium peroxide. Okay, third question, which of the ore undergoes auto reduction process? So the best example is cinnabar, HES. Fourth question பாருங்க, pick out the more reactive metal. So இதுல பாத்தீங்கன்னா 4 metals இருக்கு. So இதுல more reactive metal னு பாத்தீங்கன்னா it is sodium. இதுக்கு related 2 mark questions பாருங்க, explain active metals with examples, define aluminothermite process, what is meant by auto reduction, give an example. So இது நீங்க கண்டிப்பா எழுதிடுவீங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு எழுதுங்க, cinnabar போட்டுக்கோங்க. So next 3 mark பாருங்க, how metal oxide gets reduced to metal using active metal as reducing agent. So இத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். So ஒரு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெட்டல் ஆக்சைடை எப்படி மெட்டலா கன்வெர்ட் பண்ண முடியும். So அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தோம். So அத பத்தி எழுதிக்கலாம். ஈவன் நீங்க என்ன பண்ணலாம், ஈவன் அந்த அலுமினோதெர்மைட் ப்ராசஸ் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். So ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க.
hope you have understood this particular topic. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So see you all in the next video. Thank you.